ஸோ இன்றைக்கி ஆப்டிடியூடில் ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் டாபிக் தான் அது. ஸோ ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிக் டாபிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கப்புறம் ட்ரெயின் சம்ஸ், ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தோம். இன்றைக்கி அந்த ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ்லேயே வந்து தேர்ட் செக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். அதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் கொஷின்ஸ் கேட்டால் அப்படின்னா, ட்ரெயின் சம்ஸ் கேட்டால் அப்படின்னா, சப்போஸ் அந்த சம்ஸ் கேட்கலன்னா அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டாக கேட்கக்கூடிய டாபிக் தான் இந்த போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ். அடுத்த ஒரு டாபிக் இருக்குது, ஃபோர்த்து செக்ஷன் ஒன்று இருக்குது, ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் செகண்ட் செக்ஷன். தேர்ட் செக்ஷன் வந்து போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இன்றைக்கி பார்க்குறது. ஃபோர்த்து செக்ஷன் ஒன்று இருக்குது, ரேசஸ் அண்டு சர்க்குலர் ட்ராக்ஸ். அது ஃபோர்த்து செக்ஷன், ஒரு பிக் டாபிக். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக். ஸோ ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஏதாவது ஒரு ஆங்கிளில் கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி பார்க்கலாம், இதோட பேசிக் கான்செப்டை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த பேசிக் கான்செப்ட் தெரியாமல் இருப்பீங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிலேஷன்ஸ் தான் இப்போ எடுத்துக்க போகிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸை தான் நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்து சொல்லிட்டோம், இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். சில ஸ்டூடெண்ட்ஸ் லேட்டாக வந்திருக்கலாம், அல்லது அட்டென்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், நியூவாக இருந்திருக்கலாம். அவங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள். ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்டன்ஸ். இல்லையா, படிச்சிருக்கோம் இல்லையா? ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணின்னு வச்சுக்கங்களேன், டிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். டைரக்ட்லி ப்ரொபோஷனல், நேர் விகிதத்தில் உள்ளது. ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டைம். ஓகேங்களா? ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனால் டைம் ரெடியூஸ் ஆகும் இல்லையா? ஸ்லோவாக போனால் நேரம் அதிகமாக எடுக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த காம்பினேஷன் பேஸ் பண்ணி தான் கீழே ஃபார்முலா எஸ்டி ஈக்குவல் டு டி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எஸ்டிடி, ஸோ ஒரு காலத்தில் ஐஎஸ்டி எஸ்டிடி இருந்தது பார்த்தீங்களா, கால் பண்ணுறதுக்கு எஸ்டிடி கால்ஸ். அதர் ஸ்டேட்டுக்கு கால் பண்ணக்கூடியது எஸ்டிடி இல்லையா, அதர் கண்ட்ரி கால் பண்ணக்கூடியது ஐஎஸ்டி. ஸோ அது போல் இந்த எஸ்டிடி ஞாபகம் வச்சுக்கோ. அதை பேஸ் பண்ணி தான் இந்த 3 ஃபார்முலாஸ். ஸோ ஸ்பீட் விச் இஸ் ஈக்குவல் டு தி டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், distance which is equal to the speed into time, time which is equal to the distance divided by speed. இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் நடத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதோட யூனிட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கேன். பட் இங்கே தேவையில்லை. இங்கே கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் தான் வரும். ஏன்னா கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வரும், ஆர் மைல்ஸ் பர் ஹவர், அவ்வளோதான் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து மீட்டர் பர் செகண்ட்லாம் கேட்க மாட்டாங்க. இப்போ ஒரு போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் வந்து மீட்டரில் போகாது, கிலோமீட்டர்ஸில் தான் போகும், மைல்ஸில் தான் போகும். அதனால் 2 யூனிட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணல தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பேசிக் கான்செப்ட் போகலாம். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேசிக் கான்செப்டை நீங்கள் பார்த்துட்டு இருக்க முடியாது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து ஃப்ளோ ஆஃப் ஸ்ட்ரீம். இது ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஏரோ வந்து ஃப்ளோ ஆஃப் ஸ்ட்ரீம் இப்படி போயிட்டுருக்குது. இது வந்து இதுவும் ஃப்ளோ ஆஃப் ஸ்ட்ரீம் தான் இந்த பக்கம். ஸோ லெஃப்ட் டு ரைட் போயிட்டு, ரைட் டு லெஃப்ட் போயிட்டு, ரைட்டு லெஃப்ட். அதாவது ஃப்ளோ ஆஃப் ஸ்ட்ரீம்னா என்ன அர்த்தம்? ரிவர் போயிட்டுருக்குது, ரைட் டு லெஃப்ட் வந்து ரிவர் போயிட்டுருக்குது. இப்போது போட் எப்படி போகுதுங்க? அதாவது ரிவர் இப்படி வரும் பொழுது போட்டு இப்படி போயிட்டுருக்குது, ஆப்போசிட்டில் போயிட்டுருக்குது. புரியுதா? ஸோ ஆப்போசிட்டில் போனால் அப்ஸ்ட்ரீம், மறந்துடாத அப்ஸ்ட்ரீம். ரிவர் போன டைரக்ஷன்லேயே போட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது டவுன் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம் இங்கிலீஷ் தமிழில் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள், இங்கிலீஷில் சொல்லி முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அப்ஸ்ட்ரீம் என்ன, டவுன் ஸ்ட்ரீம் என்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒன்றுமே கிடையாது, ரிவர் போன திசையிலேயே அந்த ஆறு, ஓடை, நீரோட்டம் போகக்கூடிய அதே திசையில் நம்ம வந்து ஒரு படகை எடுத்துகிட்டு போனோம்னா அது டவுன் ஸ்ட்ரீம். அதாவது ரிவருக்கு நேர் திசையில் போகிறோம் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று சொல்ல, ஃபேவர் தி ஸ்ட்ரீம்.
ஃபேவர் தி ஸ்ட்ரீம் அப்படியோட கொஷின் கேட்பாங்க. ஞாபகம் ஃபேவர் தி ஸ்ட்ரீம். அப்போது நினச்சி பாருங்களேன், நம்ம வந்து போட் எடுத்துகிட்டு ஒரு ரிவரில் போகும்போது ரிவர் போன திசையிலேயே நம்மளும் போட்டில் போனோம்னா ஆக்சிலேட்டர் கொடுக்கவே தேவையில்லை, சும்மா ஏறி உட்கார்ந்த போதும், போட்டு தானாக அடிச்சுட்டு போயிட்டோம். புரியுதா? அதான் வந்து டவுன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். டவுனில் ஸ்பீடு அதிகமாக தான் இருக்கும். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ரிவர் போனதுக்கு எதிர் திசையில் போணுச்சுன்னா அப்ஸ்ட்ரீம். எதிர் திசையில் போனால் அப்ஸ்ட்ரீம். இதுக்கு இன்னொரு பேர் என்னது? எகெயின்ஸ்ட் தி ஸ்ட்ரீம். எகெயின்ஸ்ட் தி ஸ்ட்ரீம் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ரெண்டு ஞாபகம் வச்சுக்கணும். எகெயின்ஸ்ட் தி ஸ்ட்ரீம். இப்போ ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரீம்னு என்ன அர்த்தம்? ஸ்ட்ரீம் எதை குறிக்குது? அந்த ஓடையை குறிக்கிறது. இங்கிலீஷில் ஸ்ட்ரீமுக்கு இன்னொரு பேர் எக்ஸாமில் கேட்பான், கரண்ட். கரண்ட்னா எதை குறிக்கும்? நீரோட்டம், ஓடை, நீரோட்டம், அதை தான் வந்து கரண்ட். ஸோ கொஷின்ஸ் வந்து எகெயின்ஸ்ட் தி கரண்ட், ஃப்ளோ ஆஃப் தி கரண்ட் அப்படின்லாம் கொஷின்ஸ் கேட்பான் இங்கிலீஷ் மீடியத்தில். கொஞ்சம் கவனிச்சு வச்சுக்கோ. கரண்ட் எதை குறிக்குது? ஸ்ட்ரீமை குறிக்குது. ஸ்ட்ரீமுங்கிறது அந்த நீர் ஓட்டத்தை குறிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் தெளிவானதான் நெக்ஸ்ட் டே போக முடியும். என்ன சொல்லியிருக்கோம்? ரிவர் போன நேர் திசையில் போனால் அது டவுன் ஸ்ட்ரீம். ரிவர் போகிறதுக்கு எகெயின்ஸ்டாக போனோம்னா அது அப் ஸ்ட்ரீம். புரியுதுங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் பாருங்கள். இப்போ அதே தான் திரும்ப நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ போட்டு ஸ்ட்ரீம் வந்து, இப்போ ஸ்ட்ரீமுங்கிறது தான் அந்த ப்ளூ இங்கில் இருக்கக்கூடியது, ரெட்டுங்கிறது போட்டு போயிட்டுருக்குது. ஸோ நேர் திசையில் போகும்போது டவுன் ஸ்ட்ரீம், எதிர் திசையில் போகும்போது அப் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறதும் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு பார்த்தது. இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? ரிலேட்டிவ் ஸ்பீடு அப்படின்னு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எப்போது ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் நடத்தும் போது ரிலேட்டிவ் ஸ்பீடு அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோங்க. இப்போது எதுக்கு இந்த ரிலேட்டிவ் ஸ்பீடு இங்கே கொண்டு வரோம் அப்படின்னு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ரிவர் போகிற சேம் டைரக்ஷனில் போனோம்னா அது டவுன் ஸ்ட்ரீம். அப்போ ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து ரிவர், இன்னொருத்தர் வந்து போட்டு. சரிங்களா? அதான் அப்படி போயிட்டுருக்கோம். அதே மாதிரி ஸ்ட்ரீமு ஆப்போசிட்டு, போட்டு ஆப்போசிட்டாக போகிறாங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டுக்கு இன்னொரு பேர் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன். சரிங்களா? போட்டுக்கு இன்னொரு பேர் மேன். உமன்லாம் வராது. எ மேன் ரோயிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போது ஏன் சார் அந்த மேன் ரோயிங் வந்துருக்கு, போட்டு சேமாக தான் இருக்குது? நம்ம சொல்கிறோம், ஒருத்தர் ரோட்டில் போயிட்டுருக்காருங்க. எல்லோரும் நார்மலாக ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. பார்க்கும்போது கூலாக தெரியுது, எல்லோரும் கரெக்டாக போயிட்டுருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு வண்டி மட்டும் வேகமாக போயிட்டுருக்குதுங்க. ஸோ மோர் தென் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்குது. எல்லாருடைய கண் அவன் மேலே படும் இல்லையா? ஏதோ புது வண்டி வேகமாக போயிட்டுருக்குது அப்படின்னு. உடனே அந்த வண்டி எவ்வளோ வேகமாக போகுது பாரு, அந்த போட் எவ்வளோ வேகமாக போகுது பாரு அப்படின்னு சொல்லுவோம். இது நார்மலாக நம்ம டாக் பண்ணக்கூடியது. இன்னொன்று டாக் பண்ணுவோம் தெரியுமா? அவன் பாரு எவ்வளோ ஸ்பீடில் போகிறான்னு, அவன் பாரு எவ்வளோ வேகமாக, அவன் அந்த மனிதன் அப்படின்னு குறிக்குதுயா. அப்போ மேனும் போட்டும் சேம், எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்னொரு வேர்டு பாருங்க, ஸ்டில் வாட்டர். முக்கியமானது எல்லாம் கீவேர்ட்ஸ். நிற்கும் ஓடையில் என்ன போகுதுங்க? போட்டும் மேனு தான் போவாங்க. ஓடையில் அது ரெண்டு பேர் தாங்க. ஒன்று ரிவர் போயிட்டுருக்கோம், அது ஸ்ட்ரீமு, அது கரண்ட்டு, ஓடை. இன்னொருத்தர் யார்? போட் ஆர் மென் ஆர் ஸ்டில் வாட்டர். போட் ஆர் மென் ஆர் ஸ்டில் வாட்டர், போத் ஆர் சேம். ஸோ இதை நான் வச்சுக்கோங்க. அடுத்த ரிலேட்டிவ் ஸ்பீடுக்கு போயிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடு எதுக்கு போயிருக்கோம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். 2 காரு ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கு. புரியுதுங்களா? 2 காரு ஆப்போசிட்டில் போயிட்டுருக்குது. 2 கார் சேம் டைரக்ஷனில் போயிட்டுருக்குது. ஸோ ஒரு காருடைய ஸ்பீடு எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர் ஆர் மீட்டர் பர் செகண்ட். இன்னொரு கார் வந்து ஒய் கிலோமீட்டர் பர் ஹவர் ஆர் மீட்டர் பர் செகண்ட். அதே மாதிரி எக்ஸு ஒய். இதில் கிளியர் பாருங்கள். ஆப்போசிட்டில் வந்தால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் யூஸ் பண்ணணும். எதுக்குங்க?
ரிலேட்டிவ் ஸ்பீடுக்கு கிளியராக புரிஞ்சுக்கோ, அப்போ தான் புரியும். நீ கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ எவ்வளோ மெதுவாக சொல்கிறோம் இல்லையா, பேசிக் கான்செப்ட், இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. சம்மு யார் வேணால் போடலாங்க. சம்மு நான் சொல்லிக் கொடுக்கணும் உங்களுக்கு தேவையே இல்லை. அதுக்காக நிறையா சோர்ஸஸ் இருக்குது. ஆனால் பேசிக் சொல்லிக் கொடுக்குறது யாருமே கிடையாது. நீ தான் தேடி படிக்கணும். சரி, என்னுடைய கிளாஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக் நான் ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருவேன். புரியுதா? பாருங்கள், ரிலேட்டிவ் ஸ்பீடு அப்படிங்கிறது 2 காரோ 2 மேனோ 2 ஆப்போசிட்டில் வந்தாங்கன்னா x+y 2 ஸ்பீடையும் நம்ம என்ன பண்ணுறோங்க, ஆட் பண்ணும். தட் இஸ் கால்டு ஆப்போசிட் டைரக்ஷன். சேம் டைரக்ஷன் இருந்தால் x - y km/h ஆர் மீட்டர்/செகண்ட், இல்லை எந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. இப்போ சேம் டைரக்ஷன் போனால் ரிலேட்டிவ் ஸ்பீடில் மைனஸ் பண்ணுங்க. அதே போல் ஆப்போசிட் டைரக்ஷனில் போனால் ரிலேட்டிவ் ஸ்பீடில் ப்ளஸ் பண்ணுங்கள். யார்? ஒரு கார் போயிட்டுருக்குது, ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்குது, ஒரு மேன் போயிட்டுருக்கான், ஒரு வண்டி போயிட்டுருக்குன்னா அப்படி. ஓகேங்களா? இப்போது போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமில் போய் பாருங்களேன், அப்படியே ஆப்போசிட்டாக தெரியும் பாருங்கள். அப்படியே ஆப்போசிட், அப்படியே டோட்டலி ஆப்போசிட்டுங்க. ஏங்கிறது தான் இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். பாருங்கள், போட் ஆர் மேன் ஆர் ஸ்டில் வாட்டர் தானே மீனிங். ஸோ ஒரு ஸ்டில் வாட்டரில் ஒரு போட் ரோயிங் ஆகுது, எ மேன் ரோயிங் ஆகுறாங்க, படகில் போகிறாங்க. அவங்கள வந்து x km/h அப்படின்னு வச்சுக்கணுங்க. ஸோ சம் நம்ம சால்வ் பண்ணும்போது வாட்ஸ் த மீனிங் ஆஃப் எக்ஸ்? எய்தர் போட் ஆர் மேன் ஆர் ஸ்டில் வாட்டர் அப்படின்னு மைண்டில் டக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸ்ட்ரீம் படகு, அதாவது இந்த ஓடை இருக்கு இல்லையா, ஓடை அதாவது கரண்ட், அந்த கரண்ட்டு y km/h ஸ்பீடில் போகுது. ஓகேங்களா? இப்போது ஸ்ட்ரீம் வந்து இப்படி போயிட்டுருக்குதுங்க ஸ்ட்ரீம். இப்போ இந்த போட்டை இப்படி கொண்டு வந்தால் போக முடியுமா? கஷ்டமாக இருக்கும். அதாவது ஓடைக்கு எதிர் திசையில் நான் போட்டு கொண்டு போகணும் அப்படின்னா நிறைய ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், அப்போ தான் நம்மளால் போக முடியும். நம்ம அந்த அந்த ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா, அந்த ரிவர் நம்மளை தள்ளிட்டு போக முடியா? அதனால் நம்ம எகென்ஸ்டாக கொடுக்கும்போது அதோடைய ஸ்பீடு, அதோடைய போட்டோடைய ஸ்பீடு, அது அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து குறையும். அதனால் மைனஸ் பண்ணணும். அதெல்லாம் புரிஞ்சிக்கோ. அதெல்லாம் மைனஸ் பண்ணுறோம். நெகட்டிவ் எதுக்கு வந்தது? ஸோ இதுவே ரிலேட்டிவ் ஸ்பீடு இருந்தால், ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தால் ப்ளஸ் வரும். ஆனால் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமில் மைனஸ் வரும். இதே மாதிரி டவுன் ஸ்ட்ரீம், போத் ஆர் இன் தி சேம் டைரக்ஷன், ரிலேட்டிவ் ஸ்பீடில் மைனஸ் பண்ணுவோம். டவுன் ஸ்ட்ரீம் போட் அண்ட் ஸ்ட்ரீமில் ஆட் பண்ணுவோம். ஏன் சொல்லுங்கள்? அந்த ரிவருடைய ஸ்பீடு அந்த போட்டோட ஸ்பீடும் கொஞ்சமாக ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே போதுங்க, அது பாட்டு பிச்சுக்கிட்டு போகும், தள்ளிக்கிட்டே போயிடும் இல்லையா. ஸ்பீடு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும்போது 2 ஸ்பீடையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ டவுன் ஸ்ட்ரீமில் நேர் திசையில் ஸ்பீடு வந்து 2 ஸ்பீடையும் ஆட் பண்ணிக்கணும். அப்ஸ்ட்ரீமில் 2 ஸ்பீடையும் மைனஸ் பண்ணணும். இந்த கான்செப்டை நீ புரிஞ்சிட்டா மட்டும்தான் உள்ளே சால்வ் பண்ணவே முடியும். சரியா? அங்கே போய் கன்ஃபியூஸ் ஏன் சார் ஆட் பண்ணீங்க, ஏன் சார் மைனஸ் பண்ணீங்க நீங்கள் சொல்லுவீல, அதுக்காக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, இப்படி புரியாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒரு பேசிக் கான்செப்டோட முடிஞ்சிருங்க. இப்போது நம்ம எக்ஸு அப்படின்னா மேன் ஆர் போட் ஆர் ஸ்டில் வாட்டர்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் ஸ்பீட் ஆஃப் தி போட் எக்ஸ் which is equal to the 1/2 into d plus u. d என்னங்க? டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட், யூனா அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, அதை 2ஆல் வகுத்துட்டிங்கன்னா ஸ்பீட் ஆஃப் தி போட் கிடச்சிடும். ஓகே, ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம் கேட்டாங்கன்னா கரண்ட், ஸ்பீட் ஆஃப் தி கரண்ட் அப்படின்னு கேட்டால் கூட 2 ஒன்று தான். ஸ்பீட் ஆஃப் தி கரண்ட் அப்படின்னு கேட்டால் கூட என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். இதை பேஸ் பண்ணி நிறைய நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்பீட் ஆஃப் தி போட் தெரிஞ்சிச்சு, ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம். இப்போது ஒரு கொஸ்டின், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு எப்படி இருக்கும்? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு எப்படி இருக்கும்? ஸ்பீட் ஆஃப் தி டவுன் ஸ்ட்ரீம் எப்படி இருக்கும்? ஸ்பீட் which is equal to the distance divided by time. Speed which is equal to the distance divided by time. Similarly, இப்போ டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னாலே x plus y. So x plus y which is equal to the d by t. Similarly, x minus y which is equal to the d by t. So ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
நான் வந்து பேசிக் கான்செப்ட் எதுவும் ஃபார்முலாவே கிடையாது, நான் ஸ்லோவாக சொல்லிட்டு இருக்கேன். சிம்பிள் ஃபார்முலாஸ் தான். எக்ஸுனா போட், ஸ்பீட் ஆஃப் தி போட் ஆர் மேன் ஆர் இன் ஸ்டில் வாட்டர். இன் ஸ்டில் வாட்டர் தான். ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம், ஸ்பீட் ஆஃப் தி கரண்ட்னா ஆல்வேஸ் ஒய் தான். எக்ஸு ரெண்டையும் எக்ஸு ப்ளஸ்ஸும் ஒய்யும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு, எக்ஸு மைனஸ் ஒய் பண்ணிங்கன்னா டவுன் அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. இண்டிவிஜுவலாக ஸ்பீட் ஆஃப் தி போட் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு தி ஆஃப் இன்ட்டு டி ப்ளஸ் யூ, ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம் ஒய் ஈக்குவல் டு தி ஆஃப் இன்ட்டு டி மைனஸ் யூ. அவ்வளோதாங்க. இதை பேஸ் பண்ணி தான் டோட்டல் சம்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? இது வரைக்கும் சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் வந்து சில பேருக்கு புரியாமல் இருந்தால் கூட சம்மில் போனோன்னா அங்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ தமிழில் இப்போ தான் ஜஸ்ட் நோ வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் எ நியூ ஒர்க் ஷீட்டு. சரிங்களா? இப்போ நியூ புக்ஸ் யாராவது வாங்குறவங்களுக்கு இந்த நியூ ஒர்க் ஷீட்டில் இது ஜாயின்ட் ஆகி வரும். ஓகேங்களா? ஸோ தமிழ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுல கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கனால ஜஸ்ட்டு நாங்கள் வந்து இப்போ அப்லோட் பண்ணியிருக்கிறத வச்சுக்கோ. கரெக்ஷன்ஸ் எவ்ரி திங் வந்து ஃபர்தராக நடந்துகிட்ருக்கோம். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் டிஸ்கஷனுக்கு போகலாம். ஓகேங்களா? போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸுடைய கொஸ்டின் டிஸ்கஷன். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமுடைய ஒர்க் ஷீட்டில் if a boat moves 8 km upstream in 24 minutes, 24 நிமிடத்தில் எதிர் திசையில் ஒரு போட் வந்து 8 கிலோமீட்டரில் போயிடுச்சு. the speed of the stream is 5 km per hour. the speed of the boat in still water is what? இப்போ பாருங்கள், உங்களுக்கு அப்படியே மைண்டில் ஓடிடும். ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம் அப்படின்னா ஒய் கொடுத்துருக்குறான், எக்ஸை கேட்டிருக்கான். புரியுதா? எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்கான், ஒய்யை கொடுத்துட்டான். கிளியரா? அதுக்கு நடுவில் குழு கொடுத்துருக்கான், டைமிங்கும் கொடுத்துருக்கான். பாருங்கள், இது டிஸ்டன்ஸு, இது டைமிங், எல்லாம் முடிஞ்சிச்சு. பாருங்கள், ஸ்பீடு என்னது, 2 ஸ்பீடு கொடுக்கான். ஒரு ஸ்பீடு கொடுத்து ஒரு ஸ்பீடு கேட்டிருக்கான். டிஸ்டன்ஸ் தெரியும், டைம் தெரியும். ஃபார்முலானா எஸ்டி ஈக்குவல் டு டி. புரியுதா? இந்த ஃபார்முலா நீங்கள் மறக்கவே முடியாது. எஸ்டி ஈக்குவல் டு டி. கேட்டிருக்கிறது என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான், ஸ்பீடை தான் கேட்டிருக்கான். ஸ்பீட் விச் இஸ் ஈக்குவல் டு தி டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸ்பீட் விச் இஸ் ஈக்குவல் டு தி டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இந்த பேசிக் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அங்கே சால்வ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கவனிங்க. இப்போது ஸ்பீட்னா என்னங்க, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட். புரியுதா? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட்னா என்ன அர்த்தம், எக்ஸு மைனஸ் ஒய். டு யூ நோ வாட் இஸ் எக்ஸ்? ஸ்பீட் ஆஃப் தி போட் இன் ஸ்டில் வாட்டர். ஒய் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம். எக்ஸ் மைனஸ் ஒய் தெரிஞ்சா, which is equal to the distance divided by time. What is the distance? 8 km. What is the time? 24 minutes. So 24 minutes hours convert பண்ணிட்டோம். 24 divided by 60. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? ஸோ சால்வ் பண்ண வேண்டியதான். இப்போ ஒய்யோட ஆன்சர் உங்களுக்கு தெரியுமில்ல, எவ்வளவு? 5 கிலோமீட்டர். அவ்வளோதான், சால்வ் பண்ணிடுங்க. ஆன்சர் வந்துருச்சு. பார்க்கலாமா? ஸோ 8 இதை வந்து 3 டைம்ஸ் வந்துடும். இது 3 வந்து 20 டைம்ஸ் வந்துடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு தி 20. இந்த 5 அங்கே வந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 25 கிலோமீட்டர் பர் ஹவர். சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 25 கிலோமீட்டர் பர் ஹவர். இப்போ கொஸ்டின் நம்பர் 2. ஈச் அண்ட் எவ்ரி சம்ஸ். புரியுதான்னு கேட்குறேன். கேட்காம இருந்தீங்கன்னா இட்ஸ் யுவர் ஒன்லி மிஸ்டேக். உங்களுடைய மிஸ்டேக் மட்டும்தான்ப்பா, கேட்காம இருந்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கான டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கொஷின் படித்து புரிஞ்சுக்கோ. ஸோ கவனிங்க, இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு. இப்போ கொஷின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எ மேன் ரோஸ் எ போட் 9 கிலோமீட்டர் பர் ஹவர் இன் ஸ்டில் வாட்டர். அப்போ நம்ம வந்து போல்டாகவே தெரிஞ்சுக்கலாம் இது எக்ஸுன்னு. இது எக்ஸு. இஃப் தி ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம் இஸ் 4 கிலோமீட்டர். ஈஸியாக தெரிஞ்சிருச்சு பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஒய் டைம் டேக்கன் டு ரோ டிஸ்டன்ஸ் ஆஃப் 50 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம். அதே சம் தான்.
இது டிஸ்டன்ஸு, டைம் என்னன்னு கேட்டிருக்கான் அப்ஸ்ட்ரீமில், அவ்வளோதான். ஸோ அப்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ், நம்ம அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், அவ்வளோதாங்க. சேம் சம், ஃபஸ்ட் சம் மாதிரியே செகண்ட் சம் தான். இப்போ கேட்டிருக்கிறது என்ன, டைமிங் தான் கேட்டிருக்கான், டைமிங் தாங்க கேட்டிருக்கான், அது ஈஸியாக சொல்லலாம். ஸோ எக்ஸ் எடுத்துக்கலாம், எவ்வளவு 9, ஒய் எவ்வளவு 4, டிஸ்டன்ஸ் எவ்வளவு 50 கிலோமீட்டர், டைம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 5, இது ரெண்டும் கேன்சல் பண்ணால் 10. அப்போ டி ஈக்குவல் டு 10 hours. டேரக்ட் சம் பாரு, டேரக்ட் சம்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஐ எம் ஹாப்பி பிகாஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டாவது ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னு. ஓகேவா? ஸோ டவுட் இருந்தால் கேளுங்க, நெக்ஸ்ட் சம் போகலாம். கொஷின் நம்பர் 3. ஸோ ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கான டைமிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ 60 செகண்ட் தான் மேக்ஸிமம், ஸ்டார்ட் பண்ணு. ஓகே லிசன், யார் ஆன்சர் கொடுக்கல இன்னும் கவனிங்க. ரொம்ப ஈஸியான சம், ரொம்ப ஈஸியான சம் சொல்லாமே பாரு என்ன சொல்லியிருக்கேன் சம்மு. இஃப் ஆனந்த் ரோஸ் 24 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம், 36 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம், டேக்கிங் 4 hours each, ஓகே ஒன் லைன், தென் ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம் ஈஸ், என்ன கேட்டிருக்காங்க, ஒய் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள், எக்ஸு மட்டும் என்ன, ஒய் மட்டும் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மகிட்ட ஃபார்முலா இருக்குது, ஒய் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு டி மைனஸ் யூ, எடுத்துப்பார். அதே மாதிரி எக்ஸ் என்னப்பா, ஆஃப் இன்ட்டு டி ப்ளஸ் யூ, ரெண்டு ஃபார்முலா தெரியும். இப்போ கேட்டிருக்கிறது என்னது, ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம் தான் கேட்டிருக்காங்க, ஒய் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், வாட் இஸ் ஒய், ஒய் ஈக்குவல் டு 1/2 டி என்னப்பா, டவுன் ஸ்ட்ரீம் இங்கே இருக்குது பாருங்கள், இட்ஸ் நாட் 36 கிலோமீட்டர், டிங்கிறது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். அப்போது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு எப்படி, 36 divided by 4 which is equal to the 9 km/h. புரியுதா, 36 கிலோமீட்டர் 4 மணி நேரத்தில் போகிறான் நம்ம. அப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ தூரம் போவான், 9 km/h. மைனஸ் அப்ஸ்ட்ரீம் என்ன கொடுத்துருக்காங்க, 24 கிலோமீட்டர். ஸோ அப்ஸ்ட்ரீம் u ஈக்குவல் டு 24 divided by 4, 6 4s are 24. இப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கோ, அவ்வளோதான். எவ்வளோ வருதுங்க, 3. இப்போ 3/2 எவ்வளவு, 1.5 km/h இஸ் தி ரைட் ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம், ஏன் மிஸ் பண்ணிங்கன்னு தெரில, ரொம்ப ஈஸியான சம். டவுட் இருந்தால் கேளுங்க பார்க்கலாம். இப்போ கொஷின் நம்பர் 4. ஸோ உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிரும். புரியுதுன்னு சொல்லிட்டு செந்தில்குமார், யூ கேன் ட்ரை டு சால்வ் திஸ் சம். ஓகே, புரியல, திரும்ப சொல்லுங்கள். ஸோ 20 - 4 அப்படிங்கிறீங்களா, (16) again 16 - 4, what's the meaning? So okay, listen,
பாருங்கள் ஒன்றுமே இல்லை, என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. A man can row downstream at a speed of 20 km/h. ஸோ டி கொடுத்துருக்கான்ப்பா, நல்லா புரிஞ்சுக்கோ. டேரெக்டாக டி கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட்டு the speed of the current is 4 km/h. இது என்னது? ஒய் கொடுத்துருக்கான்னு அர்த்தம். அதானே கொஷின் கேட்டிருக்கான். The man can row against the current. Man can row against the current அப்படின்னா யூ என்னன்னு கேட்டிருக்கான். புரியுதா? யூ என்னன்னு தான் கேட்டிருக்கான். டி கொடுத்துட்டான், யூ கேட்டிருக்கான், ஒய். என்ன ஃபார்முலா? ஒய் ஈக்குவல் டு டி மைனஸ் யூ டிவைடட் பை 2. புரியுதா? ஒய் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4. டி கொடுத்துருக்காங்க பாருங்கள் 20. யூ தான் கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை 2. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கங்க, என்ன வரும்? 20 minus u which is equal to the 8, u equal to the 12. புரியுதாமா? 12 km/h. This is the right way of giving answer. டவுட் இருந்தால் கேளுங்க, இந்த டவுட் இருந்தால் கேட்டு வச்சுக்கோ. இப்போ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5. ஸோ டைம் ஸ்டார்ட் நவ். ஓகே, பார்க்கலாமா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் கவனிங்க. ஃபஸ்ட்டு கொஷினை படித்து புரிஞ்சுக்கோ. எ போட் டேக்ஸ் 3 hours less to travel 48 miles. ஓகே, லிசன் பாருங்கள். எ போட் டேக்ஸ் 3 hours less to travel 48 miles downstream. ஆனால் அவன் ஃபாஸ்ட்டாக போயிடறான் நம்ம. தென் டு ட்ராவல் தி சேம் டிஸ்டன்ஸ் அப்ஸ்ட்ரீம். ஓகேங்களா? அப்போ என்ன மீனிங்கு? அப்ஸ்ட்ரீமில் வந்து 4 hours டைம் எடுத்துக்கிறான்ப்பா. அப்ஸ்ட்ரீமில் போகிறதுக்கு 4 மணி நேரம் டைம் எடுத்துக்கிறான். ஆனால் டவுன் ஸ்ட்ரீமில் என்னாச்சுங்க, 1 hourல முடிச்சிடறான். புரியுதா சம்மு? புரியுதுங்களா? அப்ஸ்ட்ரீம் எடுக்கிறதுக்கான 48 மைல் தூரத்தை ஒரு போட்டு 4 மணி நேரம் எடுத்துக்குது. 4 மணி நேரங்க. ஆனால் 3 hours லெஸ் ஆனிச்சுன்னா என்னாச்சு? 1 மணி நேரம் தானே. 1 மணி நேரத்தில் 48 miles போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ மீனிங் என்னது? டவுன் ஸ்ட்ரீமில் ஃபாஸ்ட்டாக போயிருக்கிறான், அப் ஸ்ட்ரீமில் ஸ்லோவாக போயிருக்கிறான். ஸோ இப்படி இருந்தால் இங்கே கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்கான்? த ஸ்பீட் ஆஃப் தி போட் இன் ஸ்டில் வாட்டர் 12 miles/hour அப்படின்னு கொடுத்துருந்தா அது வந்து எக்ஸை குறிக்குது. இங்கே கேட்டிருக்குது ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம் அப்படின்னு கொடுத்துருக்கான், அது ஒய்யை குறிக்குது. சரிங்களா? ஸோ அப்போது எக்ஸை கொடுத்துட்டாங்க, ஒய் கேட்குறாங்க. எக்ஸை கொடுத்துட்டாங்க, ஒய் கேட்குறாங்க. இப்போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து அப்ஸ்ட்ரீமும் இருக்குது, டவுன் ஸ்ட்ரீமும் இருக்குது. பட் டவுன் ஸ்ட்ரீமுடைய வந்து அளவு தெரிஞ்சிடுச்சு நம்மளுக்கு. எப்படி 3 hours லெஸ் அப்படின்னா மீனிங் என்னது? 4 - 1 which is equal to the 3 அப்படின்னு அர்த்தம். இது புரியுமா உங்களுக்கு? 4 hours அப்ஸ்ட்ரீமில் போயிட்டான், 1 hourல டவுன் ஸ்ட்ரீம் போயிட்டுருக்கான். வித்தியாசம் அந்த 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 ரேஷியோடைய டிஃப்ரென்ஸ் வந்து 3 ratios. புரியுதுங்களா? அப்போது ஒரு டவுன் ஸ்ட்ரீம் எடுத்துக்கலாம். இன்கேஸ் டவுன் ஸ்ட்ரீம் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு தி டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். ஓகே, எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்க என்னதுங்க? எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ 12 ப்ளஸ் ஒய். 12 கொடுத்துட்டாங்க, எக்ஸு கொடுத்துட்டான். டிஸ்டன்ஸு 48 மைல், 3 hours எவ்வளோ ஆச்சுங்க? 16 ஆயிடுச்சு. வாட் இஸ் ஒய்? 16 minus 12 which is equal to the 4 miles/hour. கிளியராமா? இதுதான் வந்து ஸோ ரைட் வே ஆஃப் கிளியரிங் தி சம்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. கொஷின் நம்பர் 6. கொஷின் நம்பர் 6. ஸோ உங்களுக்கான டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இந்த சம் எத்தனை பேர் ஆன்சர் கொடுக்கணும்? ரொம்ப ஈஸியான சம்.
லிசன். ஓகே, யாராவது சால்வ் பண்ணல கவனிங்க எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு. கொஷினை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. A man takes thrice as long to row distance against the stream as to row the same distance in favor of the stream. புரியுதா? அது ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரேஷியோவே கொடுத்து ரேஷியோவே கேட்டிருக்கான், அவ்வளோதான். பட் ரேஷியோ என்ன கொடுத்துருக்கான்? லாங் அப்படின்னு. லாங்னா டிஸ்டன்ஸை குறிக்கும். லாங்னா டிஸ்டன்ஸை குறிக்கும். ஓகே. எ மேன் டேக்ஸ்னு என்ன அர்த்தம்? டைமிங்கை குறிக்கும். டைமிங். த்ரைஸ் 3 மடங்கு எடுத்திருக்கிறான். த்ரைஸ்டே லாங், ஒரு தூரத்தை ஒருத்தர் 3 மடங்கு எடுத்திருக்கான். எங்கே? எகெயின்ஸ்ட் த ஸ்ட்ரீம், எதிர் திசையில் போகும்போது 3 மடங்கு எடுத்திருக்கான் அப்படின்னா நேர் திசையில் வரும்போது 1 மடங்கு அப்படின்னு அர்த்தம். உள்ள வந்து 3 + 1 4 ரேஷியோஸ் இருக்குன்னு அர்த்தம் உள்ள. புரியுதா? இது 3, இங்கே வந்து 1, ஃபேவரில் 1. அப்போது டவுன் ஸ்ட்ரீமுடைய ஸ்பீடும் டைமிங்கும் ஆல்மோஸ்ட் சேம் தான், இல்லைங்களா? இப்போ வந்து அதுக்கு புரியும் பாருங்கள். ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டிஸ்டன்ஸ் தானே, புரியுதா? டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி, அது ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டைம். இதை ஞாபகம் வச்சுக்குவேன், ரைட்டுங்களா? இப்போது கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சரி கொஷின் கேட்டிருக்கிறது என்ன பார்க்கலாமா? த ரேஷியோ தி ஸ்பீட் ஆஃப் தி போட் இன் ஸ்டில் வாட்டர் கரண்ட் ஸ்ட்ரீம். அதாவது x/y என்ன அந்த ரேஷியோ கேட்டிருக்கோம், புரியுதா? x/y என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். இண்டிவிஜுவல் எக்ஸோட ஸ்பீடு நமக்கு தெரியும், என்னது? d + u / 2 d - u / 2. ஸோ ரேஷியோனால இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஓகேவா? டி என்னங்க? 3 + 1 3 - 1. So 3 + 1 is 4 2. Answer is 2:1 is the right answer. Option B, 2:1 is the right answer. யாருக்காவது டவுட் இருந்தால் கேளுங்க, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை நெக்ஸ்ட் சம் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7. ஸோ உங்களுக்கான டைமிங் ஸ்டார்ட் ஆயிரும். வெரி இம்பார்ட்டன்ட் சம், frequently asked in the examination. This question is frequently asked in the examinations. அடிக்கடி கேட்கக்கூடிய சம். ஒரு போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமில் போய் கேட்கணும் அப்படின்னா டக்குன்னு எடுத்து இதை கேட்டு விட்ருவான். அடிக்கடி கேட்டிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்த்துங்க. இட் இஸ் ஆல்சோ பி ஒன் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். யூ கேன் ட்ரை இட். Okay, listen. Question புரிஞ்சிக்கலாம் பாருங்க. A man rows 1/3 kilometer in still water. புரியுதா? என்ன கொடுத்துருக்கான்? இதுதான் x, இதுதான் x. And finds that it takes him thrice as much time to row up then as to row down in the same distance in the river. டைமிங் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? அவனுடைய டைமிங் வந்து it takes him thrice as much time to row up. அதாவது அப்ஸ்ட்ரீமில் போகிறதுக்கு 3 மடங்கும் டவுன் ஸ்ட்ரீமில் 1 மடங்கும் டைமிங் எடுத்திருக்கான். அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் தி கரண்ட் ஒய் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அடிக்கடி எக்ஸாம்ஸ் இது கேட்டிருக்கான் அப்படின்னு. இதை சால்வ் பண்ண ரொம்ப நிறைய டைமிங் எடுக்கும். ஸோ ஐ இன்ட்ரடியூஸ் ஒன் ஷார்ட்கட்டுங்க. அதாவது டைமிங் ரேஷியோ கொடுத்தான், நல்லா கவனிச்சிக்கோ. டைமிங் ரேஷியோ கொடுத்து எக்ஸோ அல்லது ஒய்யோ கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸ் கொடுத்து ஒய் கேட்பாங்க, ஒய் கொடுத்து எக்ஸ் கேட்பாங்க. பாருங்கள், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமில் எக்ஸ்னா டிஃபால்ட்டாக மேன் ஆர் போட் இன் ஸ்டில் வாட்டர், ஒய்னா ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம் ஆர் ஸ்பீட் ஆஃப் தி ரிவர் ஆர் ஸ்பீட் ஆஃப் தி கரண்ட். அப்போது டைமுடைய ரேஷியோ கொடுத்து XY கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா, இந்த ஷார்ட்கட், நாட் எ ஃபார்முலா, இட்ஸ் எ ஷார்ட்கட். x/y which is equal to the n+1 divided by n - 1. It's very important
அதாவது ஒரு கஷ்டமான கொஷின் கேட்டாங்கன்னா உடனே நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி டக்குன்னு சால்வ் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க. எக்ஸ் பை ஒய், எக்ஸ் இஸ் டு ஒய். ஸோ எக்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஜென்ரலி எக்ஸுனாலே ப்ளஸ் போட்டுக்குவோம். ஏன்னா டி ப்ளஸ் யூ டிவைட் பை 2 போட்டோம் இல்லையா, அது மாதிரி n + 1 டிவைட் பை n ப்ளஸ் வாட் இஸ் n? ரேஷியோங்க. பார்க்கலாமா? ஸோ 3 + 1 divided by 3 minus 1. So already know x. What is x? X equal to 9 1 by 3 na enachunga. So 27 28 divided by 3. அப்போ நம்ம x வந்து 28 divided by 3 divided by y which is equal to 4 divided by 2. So இது ரெண்டும் கேன்சல் ஆகி 2 ஆயிரும். இதை கேன்சல்னா என்ன இருங்க 14 ஆயிரும். So 14 divided by 3 which is equal to the y. புரியுதா? So y which is equal to the 14 divided by 3. You can solve it. 4 3s are 12. Remainder 1 by 3 kilometer per hour. So answer is option A. So option A papa. Yes, 2 by 3 இல்லையா? 4 3s are 12, 2 by 3. 4 2 by 3 kilometer per hour. So note it down. So x by y which is equal to n plus 1 divided by n minus 1 for this sum. Doubt இருந்தா கேள்வி explain பண்றேன். Okay, next question. Question number 8. So question number 8 display ஆயிருக்குது. So I can start now. First சொல்றீங்க பார்க்கலாம் ஆன்சர். புரியுதுங்களா? சால்வ் பண்ணி பார்க்கலாமா? என்னன்னு பார்க்கலாம் கொஷின். A boat takes 8 hours for traveling downstream from point A to B and coming back to point A upstream. அதாவது A to B, புரியுதுங்களா? அதாவது புரிஞ்சுக்கோ எப்படின்னு. இதான் வந்து A, இது வந்து B. ஸோ A to B போயிட்டு திரும்ப B to A வரத்துக்கு டோட்டலாக 4 hours ஆயிருக்கு. சாரி 8 hours ஆயிருக்கு. 8 hours ஆயிருக்கு. டைம் கொடுத்தா டோட்டல் டைம் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு சொல்லியிருக்கான் இந்த வெலாசிட்டி ஆஃப் தி ஸ்ட்ரீம்னா the speed of the stream is 2 km/h. அதாவது இது கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸு கொடுத்துட்டான்னு அர்த்தம். இது சாரி ஒய் கொடுத்துட்டான்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஸ்பீட் ஆஃப் தி போட் இன் ஸ்டில் வாட்டர் 8 km/h. இதை வந்து எக்ஸு கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ? அந்த ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ அருமையான சம், அடிக்கடி கேட்குறான்ப்பா, அடிக்கடி கேட்குறான். இந்த சம் எங்கே இருக்குது? எஸ்டிடி ஃபார்முலாவில் தான் இருக்குப்பா. எஸ்டி ஈக்குவல் டு டி கேட்டிருக்கிறது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் டிவைடட் பை டைம். புரியுதா? டிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு தி ஸ்பீட் டிவைடட் பை டைமில் தான் இருக்குது. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம், கவனி. சரி, இப்போ டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கானே, நம்ம டேரெக்டாக டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ யூ கேன் ட்ரை. டைமிங் வந்து காமனாக கொடுத்துருக்கான்ல, அதை எடுத்துக்கலாமாப்பா. டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு, அதான் எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது, புரியுதா? டிவைட் பை அதோட ஸ்பீடு எப்படி இருக்கும்? இந்த டிஸ்டன்ஸ் டி எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அது என்ன டிஸ்டன்ஸு? டவுன் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ். அது தெரியாது எனக்கு. இப்போ டவுன் ஸ்ட்ரீமில் என்ன பண்ணணும்? எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய். அப்போ 8 + 2, புரியுதா? 8 + 2 ப்ளஸ் அப்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 8 - 2. இது புரிஞ்சிருக்கா எல்லாத்துக்கும்? டைமிங் விச் இஸ் ஈக்குவல் டு தி 8 hours. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் யாருக்காவது புரியலன்னா கேள்வி பார்க்கலாம். இப்போ டேரக்டாக டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போது இந்த 8 + 2னா எவ்வளவு? 10. 8 - 2னா 6. ஸோ எப்படி சார் அது எப்படி சால்வ் பண்ணுறதுனா, இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிரும். ஸோ நீட் நாட் பி சால்வ் பண்ணிங்கன்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிரும். ஸோ என்ன செய்யணும்?
10ஐயும் 6ஐயும் எல்சிஎம் எடுத்துணுப்பா, ஈஸியானவே. வாட்ஸ் த எல்சிஎம் ஆஃப் 10 and 6? 30 கிலோமீட்டர் இஸ் ரைட் ஆன்சர். 30 கிலோமீட்டர் என்பது தான் சரியான விடை. சரி, எப்படி சார் சரியாக இருக்கும்? 30 போட்டு பாருங்கள், இங்கேயும் 30 போட்டு பாருங்கள். ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 3 ஆயிரும், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 ஆயிரும். ஸோ 3 + 5 8 இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் 30 கிலோமீட்டர் இஸ் தி ரைட் ஆன்சர். யாருக்காவது டவுட் இருந்தால் கேளுங்க. இதே மாதிரி நான் சமயம் எல்லா சமயம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 9 சேம் சம். Question number 9 same sum. யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம். இட்ஸ் ஈஸியஸ்ட் ஒன் பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூ கேன் ட்ரை இட் நவ். ஓகே, கவனிங்க எப்படி சால்வ் பண்ணுறோம். சேம் சம். A motor boat whose speed is 30 km/h in still water goes 60 km downstream and come back the total 4 hours 30 minutes. The speed of the stream km/h is. பார்த்தாலே புரியுது இல்லையா? கொடுத்துருக்காது எக்ஸு கொடுத்துருக்கான், ஒய் கேட்டிருக்கான், டிஸ்டன்ஸ் டி கொடுத்துட்டான், டைமிங் கொடுத்துட்டான். அவ்வளோதான் சால்வ் பண்ண போகிறோம். புரியுதா? இப்போ டோட்டல் டைம் கொடுத்துட்டாலே, டோட்டல் டைம் கொடுத்து ஸ்பீடு கேட்டிருந்தாலும் சரி, டிஸ்டன்ஸ் கேட்டிருந்தாலும் XY கொடுத்துருக்கான் அப்படின்னா இமிடியேட்டாக இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் சால்வ் பண்ணுறேன் டேரெக்டாக. டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கோ. 60 divided by 30 plus y plus 60 divided by 30 minus y which is equal to the 4.5 hours. So 4.5 என்ன அர்த்தம்? So 4 2s are 8, 8 plus 1 9/2. இப்போ இந்த ஈக்குவேஷன் நான் எழுதியிருக்கிறது புரியல, திரும்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா கேட்டுக்கோ. இது வந்து டிஸ்டன்ஸு, இதுவும் டிஸ்டன்ஸ். அதாவது டவுன் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸு, அப் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் சேம்னே சொல்லியிருக்கான். இது வந்து எக்ஸு ஆல்ரெடி கொடுத்துட்டான் 30, ஒய் தான் கண்டுபிடிக்கிறோம். இது எக்ஸு, எக்ஸ் மைனஸ் ஒய். இது டைமிங்கு 4.5 hours 9/2. புரியுதா? அவ்வளோதான். இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இதுவும் நீங்கள் வந்து இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குங்க? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வரும். ஸோ எங்கேயாவது சம்மில் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன், டோன்ட் சால்வே பண்ணக்கூடாது, சால்வ் ஆகாது. ஒரு 5 to 10 minutes எடுக்கும். இன்கேஸ் ஆஃப் நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நிறைய எரர்ஸ் வரும். நான் ஐடியா ஒன்று கொடுக்குறேன் பாருங்கள். கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோ, அவ்வளோதான் ஆன்சர். கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இங்கே 60 இருக்கிறனால, மேலே டியில் வந்து 60 இருக்கிறனால இங்கே எய்தர் 5 or 10 or டிவிசிபிள் தான் எடுத்துக்கணும். அப்போ ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிச்சு, சியும் டியும் வராது. புரியுதா? இப்போ 30 + 15 45. 45 60ல் டிவிசிபிள் ஆகுமா? எஸ், ஏதோ சம்திங். அதாவது 5ல் 15ல் டிவிசிபிள் ஆகுது. அதனால் 15 எடுத்து ட்ரை பண்ணிப்பார். ஜஸ்ட் 15 வச்சு ட்ரை பண்ணோம்னா இது 45 ஆயிரும். ஸோ 30ல் 15 போயிடுச்சுன்னா 15. ஸோ 4 15 60. இந்த 15 எடுத்துக்கோ. 3 15 45, 4 15 60. இப்போ சால்வ் பண்ணி பாரு. 3 4s are 12, 12 plus 4 16 divided by 3 தான் வருது. இங்கே 9/2 இருக்குது. அதனால் இந்த ஃபார்முலா வேலை செய்யாது. புரியுதா? இது யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ 15 ஆன்சர் கிடையாது அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சிருச்சா? அடுத்து 10 யூஸ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ 15 வராது. 10 யூஸ் பண்ணலாமா? ஸோ 10 யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல என்ன வருங்க? 40. இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா 20. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 3 times. ஸோ 0 0 கேன்சல்னா 3/2. புரியுதா? அப்போ என்ன ஒரு ஃபார்முலா கிடச்சிருக்குதுன்னா இது மாதிரி கிடச்சி, அது ஈக்குவேஷன் என்ன கிடச்சிருக்குன்னா 3/2 + 3 which is equal to 9/2. So 2 3s are 6, 6 + 3 9. So 9/2 is the right answer. So option A 10 is the right answer. வேறு டவுட் இருந்தால் கேளு.
ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 10 போகிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த கொஷினை படித்து பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்படியே எடுத்து நீ காப்பி பேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோ. இட்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். யூ கேன் ட்ரை இட் நவ். ஓகே, நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். இதை எடுத்து பார்த்துக்கோ. இது எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷனில் கேட்டது, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் கேட்டது. எப்படி கட் பண்ணி வச்சுக்காம பாரு. நீ நினச்சிட்டு இருக்க ஏதோ ஒரு 4 கொஷின் பார்த்துட்டு எக்ஸாமில் அப்படியே பாஸ் ஆகி போயிடலான்னு. சான்ஸே இல்லை. 400 கொஷின் படிக்கணும். 400 கொஷின்ப்பா, எழுதி வச்சுக்கோ. 400 கொஷின்ஸ்க்கு மேலே ஒர்க் அவுட் பண்ணால் தான் இது மாதிரி சம்லாம் சால்வ் பண்ண முடியும். இல்லாட்டி நீ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குள்ளே என்ட்ரி ஆக முடியாதுப்பா. ரைட், ஓகே. சம் பாருங்க. எ மேன் கேன் ரோ 5/7 ஆஃப் எ கிலோமீட்டர். அது 1000 மீட்டரில் 5/7 மடங்கு தான். இது டவுன் ஸ்ட்ரீமில் 18 மினிட்ஸில் கிராஸ் பண்ணிட்டான். அண்ட் ரிட்டர்ன் பேக் இன் 54 மினிட்ஸ். ஃபைண்ட் தி ஸ்பீட் ஆஃப் தி போட் இன் ஸ்டில் வாட்டர் அண்ட் ஸ்பீட் ஆஃப் தி ஸ்ட்ரீம். XY கண்டுபிடிக்க சொல்லிட்டான். ஸோ XY கண்டுபிடிக்க சொல்லிட்டான். ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்கிறது எக்ஸு, இங்கே கொடுத்துருக்கிறது ஒய். ஆப்ஷனில் XY தான் கொடுத்துருக்கான். ஓகே, டைமிங் பாருங்கள். 2 டைமிங் இருக்குது. ஏன் 2 டைமிங் இருக்குது? டவுன் ஸ்ட்ரீமில் ஒரு டைமு, அப் ஸ்ட்ரீமில் ஒரு டைமு. கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வர இருக்குது. ஓகேவா? எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஆனால் எப்படி உள்ளே என்ட்ராகுது? எப்படி என்ட்ராகுது? இப்போ எக்ஸு தனியாக கேட்டால், ஒய் தனியாக கேட்டால் என்ன பண்ணணும்? எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு தி டி ப்ளஸ் யூ டிவைடட் பை 2. ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு தி டி மைனஸ் யூ டிவைடட் பை 2. இந்த ஐடியா இருந்தால் உள்ளே போயிடலாம்ல. ரைட், போகலாமா? எப்படி போகிறது? இப்போது டியும் யூவும் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் டி? டி விச் இஸ் ஈக்குவல் டு தி, நான் எழுதுகிறேன், கவனிச்சுக்கோ. 5/7 இன்ட்டு 60/80. வாட் இஸ் யூ? 5/7 இன்ட்டு 60 டிவைடட் பை 54. சார், நீங்கள் எழுதியிருக்கிறது ஒன்றுமே எனக்கு புரியல அப்படின்னு யாராவது கேட்குறதா சொல்லுங்கள், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சால்வ் பண்ணலாமா? ஸோ என்னென்ன டேபிள் உனக்கு தெரியுமோ அதுவே சிறப்பு. பெருசாக வந்து நீ வந்து ஆஹா ஊகணும் தேவையில்லைப்பா. இங்கே தெரியுது 6 டேபிள். 6 3s are 18, 10 6. புரியுதா? வேறு ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஸோ 6 டேபிள் புரியுதா? இதை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ சால்வ் பண்ணி நம்ம பெருக்கி பார்த்தோம்னா எவ்வளோ வருது? 50 டிவைடட் பை 21 வந்துடுது ஃபஸ்ட்டு. அதே போல் இங்கே ஒரு டேபிள் 6 டேபிள் இருக்கலாம். ஸோ 9 6 are 54, 10 6 are 60. அப்படின்னா எகைன் 50 டிவைடட் பை 63. இப்போது இந்த 2163 வரும்பொழுது உனக்கு ஆன்சர் நெருங்கிட்டு இருக்கும். கண்ணில் அங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் பாரு. இப்போ எக்ஸு சால்வ் பண்ணலாமா? எக்ஸு சால்வ் பண்ணுறேன் பாரு. எக்ஸு விச் இஸ் ஈக்குவல் டு தி டி ப்ளஸ் யூ டிவைட் பை 2. டி ப்ளஸ் யூ டிவைட் பை 2. அப்போ என்ன வரும்? 50 டிவைடட் பை 21 ப்ளஸ் 50 டிவைடட் பை 63. புரியுதா? என்ன வரும்? 1/2. நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு என்ன வரும் பாரு. ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? 1/2. 50 divided by 21 minus 50 divided by 63. சால்வ் பண்ணணுமா? செக் பண்ணி பாரு. இப்போ ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும்ப்பா. அவ்வளோதான். ஆப்ஷன் பார்த்துட்டே இருந்தே ஆன்சர். புரியுதா? என்ன செய்ய போகிறோம் பாரு. இந்த 50 வெளியே கொண்டு வந்தீங்கன்னா, அப்படியே வெளியே கொண்டு வந்தீங்கன்னா டோட்டலாகவே இந்த இடத்துல 50 divided by 2 25 மாறிடும். புரியுதா? இப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். கிளியரா? இப்போது 21 63ல் 21 போனால் எவ்வளவு? 63 மைனஸ் 21 எவ்வளோ? இங்கே வந்து 2, ஸோ 42 வருதா? 42 வருதா? கீழே என்ன வரும்ப்பா?
கீழே என்ன வரும் டிவைடட் பை 21 இன்ட்டு 63. இந்த 21 இந்த 42ல் 2 டைம்ஸு கரெக்டா? அப்போது 50 டிவைடட் பை 63 ஆப்ஷனில் வருது பற்றியா? அவ்வளோதான். அது ஆப்ஷன் பார்த்துக்கிட்டே சால்வ் பண்ணினா தவறே வராது நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அதே போல் எக்ஸ் எடுத்துக்கலாமா? ஸோ 25 விச் இஸ் ஈக்குவல் டு 25 இன்ட்டு என்ன வருப்பா 63யும் 21ஐயும் ஆட் பண்ணோம்னா 40, அது 75 எவ்வளோ வருது சொல்லுப்பா. 63 ப்ளஸ் 21, ஸோ 65 85 85 divided by 21 into 63. புரியுதா? கரெக்டாக இருக்கா? ஸோ 50 ஆட் பண்ணக்கூடாது, 50 divided by 63. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து 25 வெளியே வந்துடுது இல்லையா? நெக்ஸ்ட் ஒன்று என்னப்பா கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆட் பண்ணால் ஸோ 1 + 3 4, ஐ திங்க் 4 தானப்பா 84. ஸோ 84 21ல் how many times? 4 times. ஓகேவா? அதே மாதிரி 4 டிவிசிபிள் ஆகுதா? தேவையில்லை. 4 into 25 100 divided by 63 is the right answer. ஸோ போல்டாக போய் சால்வ் பண்ணிடாத, கரெக்டாக நிறுத்தி நிதானமாக சால்வ் பண்ணு. ஆப்ஷனை பார்த்துட்டே இரு, ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க.